நீ ஜெயிக்கணும் வருண். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவன் டெண்டர் அப்ளை பண்ண போறான். தப்பான வழியில கான்ட்ராக்ட் பிடிக்கிற அவனை நீ இண்டஸ்ட்ரியை விட்டு ஓட வைக்கணும். ஆமா வருண், இந்த மாதிரி ஃப்ராடுங்களுக்கெல்லாம் நீங்க சரியான பாடம் கத்து கொடுக்கணும். அப்படியே ஆபீஸ்ல உளவு பார்க்குற ஆளு யாருன்னு கண்டுபிடிக்கணும். எஸ் பூமி, எதிரியை விட துரோகிதான் ஆபத்தானவன். என்கிட்ட இருந்து எதிரியும் தப்பிக்க முடியாது, துரோகியும் தப்பிக்க முடியாது. வாவ், சூப்பர் வருண், சூப்பர். அப்படியே எனக்கு மாமா பார்த்த மாதிரியே இருக்கு. அதே ஃபயர், அதே வைராகியம். நீ நிச்சயமா ஜெயிச்சிருவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு வருண். ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன மாமா அது? கல்யாணமாகி ஹனிமூன் கூட போகாம நேரா ஒரு டென்ஷனான ப்ராஜெக்ட அப்பா கொடுக்கறாரு. இதுல கால் எடுத்து வச்சேனா அப்புறம் கம்பி ரேட் எவ்வளோ, செங்கல் ரேட் எவ்வளோன்னு வாழ்க்கையே போயிடுமே. பரவாயில்லையா? இல்லனா நீங்க ஹனிமூன் கூட போயிட்டு வாங்க, நான் இந்த ப்ராஜெக்ட பாத்துக்கிறேன். மாமா, உங்க பாசம் எனக்கு புரியுது. என்ன இன்னும் அந்த பழைய வரும்னு நினைச்சீங்களா? இப்ப நான் வேற. காதலையும் பேலன்ஸ் பண்ணுவேன், கடமையையும் பேலன்ஸ் பண்ணுவேன். சோ இந்த ப்ராஜெக்ட நானே பாத்துக்கிறேன். என் பொண்டாட்டி அதை புரிஞ்சுப்பா. என்ன பூமி, நீ என்ன சொல்ற? கரெக்ட் தான் அண்ணா. ஹனிமூன் எப்ப வேணாலும் போய்க்கலாம். ஆனா தொழில்ல வர வாய்ப்பு காத்துட்டு இருக்குமா? அதுவும் மாமா இவ்ளோ பிரச்சனைன்னு சொல்லும் போது அதை விட்டுட்டு நாங்க எங்க சந்தோஷத்தையா பார்க்க முடியும்? வருண் இங்க தான் இருக்கணும். அவர் இந்த ப்ராஜெக்ட மாமா எதிர்பார்க்கிற மாதிரி பெஸ்டா பண்ணி கொடுக்கணும். அதான் எனக்கு தேவை. அப்படி சொல்லுடியே ராசாத்தி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூமிகா. உன் வயசு பொண்ணுங்க ஹனிமூனுக்கு லண்டன் போலாமா, அமெரிக்கா போலாமான்னு புருஷனை தொல்லை பண்ற காலத்துல நீ உன் புருஷன் சாதிக்கணும்னு நினைக்கிற பாரு. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. பார்வதி, பாத்தியா மருமகளை? புருஷனுக்காக எப்படி அவ சந்தோஷத்தை தியாகம் பண்றான்னு. பூமிகா, உன் பெருந்தன்மையை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. வருண் மட்டும் இந்த டெண்டர் தனியா ரெடி பட்டுன்னு தான் சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், நீ அவனுக்கு உதவி பண்ணும். நீ பிசினஸ்ல இன்வால்வ் ஆனாதான் சரியா இருக்கும். வாவ் டாட், நான் எதிர்பார்க்கவே இல்ல. பூமி, அப்பா என்ன சொன்னாரு கேட்டியா? மனோஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அட்வைசரா உன்னை இருன்னு சொல்றாரு. ஏங்க, மாமா உங்களுக்கு உதவியா இருக்க சொல்றாரு, அவ்வளவுதான். என்ன அதுக்குள்ள எங்கேயோ கொண்டு போகாதீங்க. இல்ல பூமி, வருண் கரெக்டா தான் சொல்றான். எனக்கு அப்புறமா வருணோட சேர்ந்து இந்த சாம்ராஜ்யத்தை ஆள போறது நீதாம்மா. நான் அதை மீன் பண்ணி தான் சொன்னேன். சரியா சொன்ன மனோ. நம்ம குடும்பத்துக்கு அடுத்த தலைவி பூமிகா தான். 5000 கோடி சொத்தையும் ஆள போறது பூமிகாவும் வரணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்க போற வாரிசு தானே. பார்வதி, உன்னோட காலம் முடிஞ்சு போச்சு. இனிமே உன் மருமக கிட்ட பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு காசி ராமேஸ்வரன் என் கூட வந்துரு. ஆமாம் பார்வதி, அம்மா சொல்றதும் சரிதான். நமக்கும் வயசாயிடுச்சு. அடுத்த தலைமுறைக்கு வழி விட்டு நாம ஒதுக்கிக்கிறோம். அதான் வருண் ரெடி ஆயிட்டான்ல, இனிமே எனக்கு என்ன கவலை? பூமிகா கிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கலாங்க. அதுக்குன்னு ஒரு காலம் வரும். ஏன் சொல்றேன்னா, 100க்கும் 1000க்கும் கஷ்டப்பட்ட பூமிகா இப்பதானே லட்சத்தையே பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. அதுக்குள்ள அவள 5000 கோடி சொத்துக்களை நிர்வகிக்க சொன்னா அவ பயந்துட மாட்டாளா? அப்பா, முதல்ல இந்த டெண்டர்ல ஜெயிக்கிறேன்.
பூமிகாவோட திறமை என்னன்னு அதிலே தெரிஞ்சிரும்ல. அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அப்படி சொல்றேன் என் மகனே. பூமிகா, இது வருணுக்கான சேலஞ்ச் மட்டும் இல்லம்மா, உனக்கான சவாலும் தான். 2 பேரும் சேர்ந்து ஜெயிச்சு காட்டுங்க. சரிங்க மாமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும் மாமா. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து சரி. வைக்கிறேன். பாட்டி, ம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ம்? சரிம்மா, ம். வாங்க வாங்க. மனசு நிறைஞ்சிருக்கு, அப்படியே கொஞ்சம் வயிறு நிறையட்டுமே. வாங்கடா. பார்வதி, நீயும் வா, நீயும் வாமா. வருண், ஆல் தி பெஸ்ட். சூப்பரா நீ சாதிச்சு காட்டு. தேங்க்ஸ்க்கா. ஏயா மக மாதிரின்னு கூடவே என்ன வச்சிருந்துட்டு உன் மகனுக்கு உன் கம்பெனியை தூக்கி கொடுப்பியா? என்ன அல்ல கை நினைச்சியா? காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். நம்ம குடும்பத்துக்கு அடுத்த தலைவி பூமிகா தான். 5000 கோடி சொத்தையும் ஆள போறது பூமிகாவும் வரணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்க போற வாரிசு தானே. அன்பு ஜெயிக்குதா இல்ல அந்தஸ்து ஜெயிக்குதான்னு பாப்போம். என்கிட்டே சவால் விடுறியா? அப்ப சவால்னே வச்சுக்கோங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா பூமிகா என்கிட்டே சவால் விடுவா? நீங்களா நானு பாத்துருவோன்னு சொல்லாம சொல்ற. ஆமாக்கா, அதுதான் உண்மை. பாத்தீங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அவ சுயரூபத்தை காட்டுறான்னு. உருக உருக பேசி அவ நினைச்சது சாதிச்சிட்டால. நீதாமா இந்த சாம்ராஜ்யத்தையே ஆள போறேன்னு உங்க புருஷன் வாயாலேயே சொல்ல வச்சிட்டாளே. இதுல அத்தை வேற பூமிகா நீதான் அடுத்த குடும்ப தலைவிங்கிறாங்க. ஏன் இடத்துக்கு வரதுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? அதானே, நீங்க மாசம் செருப்புக்கு செலவு பண்ற காசை கூட அவளால சம்பாதிக்க முடியாது. அவ உங்க இடத்துக்கு வரதா? கடவுளே, எனக்கு இதை நினைச்சு பார்த்தாலே ரத்தம் கொதிக்குதுக்கா. எல்லாம் என் பையனை சொல்லணும். அவ யாரு, அவ அந்தஸ்து என்னன்னு ஏதாச்சும் அவனுக்கு தெரியுதா? என்னமோ பாசம் காட்டினாலும் வாழ்க்கைய புரிய வச்சாலும். உலகத்திலே இல்லாத பொண்ண கண்ட மாதிரியில பேசுறாம. அவர் மட்டுமாக்கா பேசுறாரு? உங்க புருஷனும் தானே. வருண ஆளாக்குனதே பூமிகா மாதிரி இல்ல பேசுறாரு. அப்போ 10 மாசம் சுமந்து பெத்து இத்தனை வருஷம் ஊட்டி ஊட்டி வளர்த்தீங்களே, அதெல்லாம் யாரும் நினைச்சு பார்த்த மாதிரி தெரியலையேக்கா. மருமகளா வந்தவ பெத்த தாய ஓரம் கட்டுறானா? இதெல்லாம் அடுக்குமா? சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கக்கா, இல்ல பூமிகா உங்களையே இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவா. பூமிகா என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுவாளா? வருணோட சப்போர்ட் இருக்கிறதுனால தானே அவ இவ்வளவு ஆடுறா. பூமி, நீதான் என் உயிரு, நீ இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்ற அவன அதே வாயால நீதாண்டி என் லைஃப்ல வந்தது பெரிய தப்பு, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, போடி என் லைஃப விட்டுன்னு அவன் சொல்லுவான். சொல்ல வெப்ப. அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா? முடியுமாக்கா உங்களால? வருண், என்ன பண்றீங்க? ஏங்க, நீங்க ஏன் இந்த வேலையெல்லாம் பண்றீங்க? நமக்குள்ள என்ன டீல்? நீ ஒரு வேலை பண்ண, நான் ஒரு வேலை பண்ணணும். எல்லாத்துலயும் 50-50 அதானே? 50-50 எல்லாம் ஓகே தாங்க. இருந்தாலும் உங்களுக்காக நான் ஒரு சில விஷயங்களை செய்யும் போது எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது. என்னோட ஹாப்பினஸை விட்டு கொடுக்க முடியாது. கொடுங்க. பூமி, பாரு, உனக்காக நான் ஒரு விஷயத்தை செய்யும் போது அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. என்னாலே அதை விட்டு கொடுக்க முடியாது. விடு. நான் தான் இல்ல, செய்வேன். நான் தான் செய்வேன். நான் தான் செய்வேன். நான் தான் செய்வேன் சொல்றேன். நான் தான் செய்வேன் நான் தான் சொல்றேன். செய்வேன். சொன்னா கேளு. நான் தான் செய்வேன் சொல்றேன். கொடுங்க. சொன்னா கேளு பூமி. ஏய், ஏய், பூமி, நோ. ஏய், ஏய், ஏய். ஒண்ணா? இந்தா, வாங்கிக்கோ. ஏய், நான் தான் செய்வேன் சொல்றேன். நான் தான் பண்ணுவேன். இல்ல, நான் தான் பண்ணுவேன். வருண், என்ன பண்றீங்க? இப்ப பாரு, நான் என்ன பண்றேன்னு பாரு.
சொன்னா கேட்க மாட்டே நீ. ச்சே. எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை செட் பண்ண, இப்ப பாரு எப்படி இருக்குன்னு. சாரி புருஷா. சாரி பூரின்னு உன் சாரி நீயே வச்சுக்கோ. சரி நானே வச்சுக்கிறேன். இந்த பாலை குடிச்சிட்டு மாமா சொன்ன விஷயத்தை பத்தி யோசிங்க. கோபத்தை பாரு. ஏ விடு. உட்காருங்க. குடிங்க. இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட உங்களை நம்பி மாமா கொடுத்திருக்காரு. 10 வருஷமா அந்த ஏகேங்கிறவன் மாமாவை ஏமாத்தி ஜெயிச்சிட்டு இருக்கானா? அவனை எப்படியாவது நீங்க ஜெயிச்சாகணும். என் மைண்டுக்குள்ளே அதான் ஓடிக்கிட்டு இருக்க பூமி. டெண்டர்ல ஜெயிக்கணும் நிச்சயமா. ஆனா அதை விட முக்கியம் என் அப்பா என் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தணும். ஆமாங்க, உங்களை பார்க்கும்போது மாமாக்கு அப்படி ஒரு பெருமிதம். எல்லாம் ஒன்னாலதான் பூமி. நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாக்கு என் மேல நம்பிக்கை, மரியாதை எல்லாமே வந்திருக்கு. அப்படிலாம் இல்ல வருண். சிங்கிளா இருக்கும்போது நீங்க லைஃப பார்த்த விதமே வேற. காதல் வரும்போது கூடவே பொறுப்பு வரும் தானே. நிச்சயமா பூமி. காதல் ஒரு மனுஷனை எவ்வளவு பக்குவப்படுத்துது. ஆனா இது புரியாம நிறைய பேர் அதுக்கு எதிரா இருக்காங்க. அந்தஸ்து, கௌரவம், சாதி அது இதுன்னு பாத்துக்கிட்டு அன்பால ஒண்ணு சேர வேண்டிய 2 பேரை வாழவே விட மாட்டேங்கிறாங்கல்ல. நல்ல வேலை நம்ம வீட்டுல அந்த பிரச்சனை இல்ல. உங்க அம்மாவும் அப்படிதான். நான் ஏழைங்கிறதுனால அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சே தீருவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல வரும். என்ன பூமி, மனுஷங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? விடு, எல்லாம் சரியாயிடும். காலம் மாறிக்கிட்டே தானே வருது. ஆனா மாறாதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வருண். பிடிக்காத மருமகளா மாமியார் கொடுமையெல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன சொல்ற? பூமி, பூமி என்னாச்சு? பூமி, பூமி என்னாச்சு? என்னாச்சு பூமி? குடு. பூமி வா, உட்கார். உட்கார் பூமி, உட்கார். பாத்து பாத்து மெதுவா. ரொம்ப அடிபட்டுருச்சா பூமி? இரு, நான் வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணட்டா? இல்ல இல்ல, வா நாம டாக்டர் கிட்ட போலாம். வா பூமி, உன்னால நடக்க முடியுமா? இரு, நான் தூக்கிட்டு போறேன். இரு இரு பூமி. வருண் உட்காருங்க. ஒண்ணுமே இல்ல, சாதாரணமா இடிச்சுக்கிட்ட அவ்வளவுதான். பூமி அது இதுக்கு ஏன் இவ்ளோ பதறீங்க? ஆக்சுவலா இல்ல பூமி, அது வந்து ஏதாச்சும் ஆயிடுமோன்னு திடீர்னு மனசு படபடக்குது. அதான். நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது? நான் உன் கூட இருந்தும் தானே அம்மா உனக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா பூமி, இனிமே உன் மேல ஒரு துரும்பு கூட படாம நான் பாத்துக்கிறேன். ஆனா இதுவரை நடந்ததுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு பூமி. என்ன வருண், இதுக்கு எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? நீ ரொம்ப நல்லவ பூமி. நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. ஏங்க, எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? நீங்க ஏன் திடீர்னு இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? பாருங்க, என்ன பாருங்க. இப்ப என்ன பிரச்சனை? இது வரைக்கும் நான் தான் இப்படி ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிக்கல பூமி, ஆசைப்படுறேன். உன்னை இன்னும் இன்னும் நல்லா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நீங்க எந்த குறையும் வைக்கலையேங்க. நான் சந்தோஷமா தானே இருக்கேன். அப்படி சொல்றது உன்னோட பெருந்தன்மை பூமி. அட, என் புச்சு குட்டிக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒரே சென்டிமெண்டா பேசுது. என் முசு முசு மூஞ்சி இப்ப புஷ்ஷுன்னு சுருங்கி போச்சு. ஒன்னும் இல்ல, தினம் தினம் என் காதல் அதிகமாகுது. என் அன்பை வெளிப்படுத்த எனக்கு வார்த்தையும் போதல, நேரமும் பத்தல. அதனாலதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோயேன். ஆமாண்டா, அவ உன்னை சொத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறத கூட புரிஞ்சுக்காத கிறுக்கனா இருக்க நீ. அப்பா முன்னாடி சொல்லல, இப்ப சொல்றேன்.
நீ என் காதல் தேவதை, என் லைஃபோட அதிர்ஷ்ட தேவதை. ஏன் அதுக்கும் மேல என் லைஃபை நீதான் பூமி. உங்க அம்மா நம்ம காதலை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் வருண். நான் உங்க வாழ்க்கையை அழிக்க வந்திருக்கேன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நான் உங்க கூட வாழணும்னு மட்டும்தான் ஆசைப்படுறேன். அது அவங்க எப்ப புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியலையே வருண். பூமி, ஓ மனசோட மதிப்பு தெரியாம எங்க அம்மா உன்னை நிறையவே காயப்படுத்திருக்காங்க. எனக்கு தெரியாமலே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வராம நான் உன்னை பாத்துக்கிறேன். எப்பவுமே. அக்கா, என்னக்கா ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அந்த பூமிக்காக்கு ஒரு முடிவு கட்டுற வரைக்கும் எனக்கு டென்ஷன் தான். அவளுக்கு ஒண்ணுனா என் புள்ள அப்படியே துடிச்சு போயிடுறான். அதை பார்த்தாதான் எனக்கு பத்திட்டு வருது. பூமிக்காவை வருணே வீட்டை விட்டு துரத்துவாருன்னு புதிரை போட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. அது எப்படி நடக்கும்னு யோசிச்சு யோசிச்சு என் மண்டையே வெடிச்சிருச்சு. இத வச்சு என்னக்கா இது லாக்கெட் மாதிரி இருக்கு? இத வச்சு எப்படி வருண் பூமிக்காவை பிரிப்பீங்க? என்னக்கா பண்ண போறீங்க? உனக்கு தான் இது வெறும் லாக்கெட். ஆனா எனக்கு இது பிரம்மாஸ்திரம். அப்படி என்னக்கா இருக்கு இதுல? இது சாதாரண லாக்கெட்ல வந்தனா என் பையனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கொடுத்தது. வருண் மனசுல ஒரு பொண்ணுக்கு கோவிலே கட்டி வச்சிருக்கான். அந்த பொண்ணு கொடுத்த லாக்கெட் தான் இது. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? உங்க பையன் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்காளா? என்னால நம்பவே முடியலையேக்கா. அப்புறம் எப்படி வருண் பூமிகாவை இவ்ளோ லவ் பண்றாரு? அவ மனசுல இருக்கிற அந்த பொண்ணு பூமிகா தான். ஐயோ அக்கா, நீங்க ஒரேடியா போட்டு குழப்புறீங்கக்கா. தன் உயிரையே காப்பாத்தி லைஃபை எவ்வளவு ஈஸியா எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்த அந்த பொண்ணை வருணுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு கொடுத்த லாக்கெட் தான் இது. ஆஹா, அப்போ இது சின்ன வயசு காதலா? அப்போல இருந்தே ரெண்டு பேருக்கும் ஒரு இது இருந்திருக்கா? ஆஹா, அப்படி சொல்லிட முடியாது. ஆனா வருணுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு தனி பாசம். என்ன சொல்லுவாங்க, ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதான் கல்யாணமே முடிச்சிட்டாங்களேக்கா, அதுக்கு மேல என்ன இருக்கு? அதான் இல்ல, அங்கதான் விதி என் மூலமா கண்ணாமூச்சி ஆட போகுது. என்னக்கா சொல்றீங்க? தன்னோட சின்ன வயசு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பூமிகா தான்னு வருணுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் காப்பாத்தின அந்த பையன் வருண் தான்னு பூமிகாவுக்கும் தெரியாது. ரெண்டு பேருமே அந்த லாக்கெட் இன்னும் பார்க்கல. அது எப்படிக்கா அவ்வளோ உறுதியா சொல்றீங்க? நானே என் பையன் கிட்ட கேட்டேன். பூமி கிட்ட சொல்றதுக்கான சூழல் இன்னும் வரலன்னு சொன்னான். அவன் முதலிரவனுக்கே சொல்லியிருப்பான். ஆனா நடந்த பிரச்சனையில அவன் கோபம் முழுக்க என் மேல திரும்பிடுச்சு. அடுத்தடுத்து ஆபீஸ் பொறுப்பு அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப வரைக்கும் வருண் பூமி கிட்ட அந்த பொண்ணை பத்தி பேசலேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சூப்பர்க்கா, எல்லா விஷயத்தையும் போட்டு வாங்கிட்டு ஒரு திட்டத்தோட தான் இருக்கீங்க போல இருக்கே. இந்த வாட்டி நான் எரியற அம்பு எனக்கு திரும்பி வரவே கூடாது. அந்த அம்பு பூமிகாவை வருண் கிட்ட இருந்து பிரிச்சு என் பையனை எனக்கு திருப்பி கொடுக்கறதா தான் இருக்கணும். அது சரிக்கா, அப்ப உங்க திட்டம் தான் என்ன? இந்த லாக்கெட்டுக்கு சொந்தக்காரி பூமிகாவா இருந்தாலும் அவளுக்கு பதிலா
நான் வேற ஒருத்தியை கொண்டு வந்து நிறுத்த போறேன். என்னோட தகுதிக்கும் தராதரத்துக்கும் ஏத்த பொண்ண நான் சீக்கிரமாவே கண்டுபிடிப்பேன். சின்ன வயசுல உன் உயிரை காப்பாத்தின பொண்ணு இவதான்னு நான் வருணுக்கு அறிமுகப்படுத்துவேன். பூமிகாவை விட அந்த பொண்ணுதான் உனக்கு பொருத்தமானவன்னு வருண் மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பூமிக்கும் வருணுக்கும் சண்டை வர வச்சு பிரிப்பேன். நான் பார்த்து முடிவு பண்ற அந்த பொண்ண என் மருமகளா ஆக்க போறேன். அக்கா, இது வரையிலும் நீங்க போட்ட பிளான்லயே இதுதான்க்கா பெஸ்ட் பிளான். வருண் ரொம்ப பாசக்கார மனுஷன், நன்றி மறக்காத மனுஷன் வேற. நீங்க பூமிகாவை என்ன பண்ணாலும் வருண் தம்பி வந்து காப்பாத்திருவாரு. ஆனா பாசத்தை பகடக்காயா உருட்டுனீங்க, உங்க ஆட்டத்தை அவரால கண்டுபிடிக்கவே முடியாது. பூமிகாவை விட அவ எல்லா விதத்திலயும் மேல இருக்கணும். யார் அந்த பொண்ணு? அன்னக்காவடி பூமிகாவை விரட்டி அடிக்க போற அந்த பொண்ணு யாரு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.